பூராயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 12. தரிசன தத்துவம். கார்காலத்து கருமேகங்கள் சூழ் கொண்ட இளம் பெண்ணை போல வானவெளியில் மெல்ல மெல்ல நீந்தி சென்று கொண்டிருந்தன. வானின் பசுமை ஒளியை கருமுகிர் படலம் கப்பி மறைத்து விட்டிருந்தபடியால் அந்த குளிர்ந்த மாலை நேரம் தன் வனப்பை இழந்து வெளிரி காணப்பட்டது. மழை மஞ்சு கூட்டங்களின் மேல் புரண்டு வந்த காற்று அவ்வழகிய நந்தவனத்தை இமயமலை சாரலை போல தன்னெழிலாக்கி வைத்திருந்தது. சிந்தனை எனும் செந்தழலில் வெந்து தீய்ந்து கொண்டிருந்த குலோத்துங்கன் அந்த வேக்காட்டிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள இந்த அரண்மனை நந்தவனத்தில் வந்து அமர்ந்திருந்தான். திருநாவலூர் சிற்றரசர் காடவராயரின் அரண்மனை நந்தவனம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள இளவந்திகை பள்ளியின் நந்தவனத்தை காட்டிலும் சால சௌந்தரிய கோலமாய் விளங்குவதாக அவனுக்கு தோன்றியது. ஒரு பெரும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியின் நந்தவனத்தை விட சின்னஞ்சிறியதொரு சிற்றரசரின் பூங்காவனம் அதிக எழிலுடன் விளங்குவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தான். உடனேயே அதற்குரிய காரணம் அவனுக்கு புலனாகிவிட்டது. ஆம், குலோத்துங்கனின் அரண்மனையில் இருப்போர் எல்லோரும் பெரும்பாலும் ஆண்கள்தாம். தியாக பதாகையும் நேரியன் மாதேவியும் அந்த அரண்மனையில் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் இளமை கடந்து முதுமை பிராயத்தை எட்டிவிட்டவர்கள். அன்றாட அலுவல் நேரம் போக மற்ற நேரங்களை இறை வழிபாட்டிலேயே கழித்து வருபவர்கள். அரசனும் மற்ற அதிகாரிகளும் தினம் தினம் எத்தனையோ காரியங்களில் கவனத்தை செலுத்த வேண்டிய கடமை பெற்றவர்கள். இப்படி அந்த அரண்மனையில் இருந்த எல்லோருமே பலவித காரியப்போக்கு உள்ளவர்கள் ஆதலால் அவர்களுக்கு நந்தவனத்தை பற்றிய பிரங்கையே வருவதற்கு வழியில்லாமல் போயிற்று. எப்போதேனும் தப்பி தவறி தங்கள் நந்தவனத்திற்கு போனால் அங்கேயும் அவர்களால் அதன் எழிலை பருகுவதற்கு முடிவதில்லை. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனை பற்றி தனித்து இருந்து நிம்மதியாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரவே அநேகமாய் அவர்கள் அங்கு போவார்கள். மற்றபடி துகில் கலைந்த இயற்கை பெண்ணின் இளம் பருவ திரு நடனத்தை கண்டுகளிக்க அவர்களில் யாருமே நாட்டம் கொள்வதில்லை. நாட்டம் கொள்ளும் மனநிலையில் இருப்பதும் இல்லை. குருதி சேறு குழம்பிய போர்க்களத்தை கண்டதுமே தோல் பூரித்து களி கொள்ளும் வீர புருஷர்களின் மனம் குவளை மலரில் தேன் மாந்தும் மரகத வண்ண வண்டினங்களை கண்டு மகிழ்ச்சி கொள்ளுமா என்ன? மகிழ்ச்சி கொள்ளத்தான் அதற்கு தெரியுமா? ஆக இப்படிப்பட்டவர்களே வந்து போகும் அந்த நந்தவனம் எப்படி வனப்பாக இருக்க முடியும்? ரசிகன் இருந்தால்தான் ராகத்தில் சுவை ஏறும். பார்ப்பவன் இருந்தால்தான் பார்க்கப்படும் பொருள் அழகு சுமக்கும். இவர்கள் இல்லை என்றால் அவற்றிற்கு சுவை இல்லை, அழகு இல்லை. கங்கை கொண்ட சோழபுரத்தின் அரண்மனை நந்தவனத்தினுடைய நிலையும் இதுதான். ஆனால் சேந்தமங்கலம் அரண்மனை நந்தவனமோ, இந்த அரண்மனையில் காடவராயரையும் அவரது சில சகாக்களையும் தவிர மீதமிருப்போர் அனைவரும் பெண்களே, அதுவும் இளம் பெண்கள். இளவரசி எழிசை வல்லபி குறுநில மன்னர் காடவராயரின் ஒரே செல்வ புத்திரி. தாயற்ற தம் மகள் அந்த குறையை கனவிலும் கருதா வண்ணம் அவளது மகிழ்ச்சி ஒன்றையே குறிக்கோளாக வைத்து அதற்காகவே அந்த அரண்மனை முழுவதையும் இயங்க வைத்திருக்கிறார் அவர். அங்குள்ள பணியாட்களில் முக்கால்வாசி பேர் பெண்களே. அவர்கள் எல்லோரும் எழிசை வல்லபியின் சகல நலன்களையும் கவனிப்பதற்காகவே அங்கு இருந்தனர். அவள் எள் என்றால் அவர்கள் எல்லோரும் எண்ணெயாக நிற்க வேண்டும். காடவராயரின் கண்டிப்பான உத்தரவு இது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வாழ விரும்பும் இடங்கள் 3 தான். அணிகலன்கள் குவிந்த இடம், அறுசுவை உண்டி நிறைந்த இடம், அழகு மலர் குலுங்கும் இடம். இவைதாம் அவர்களின் புற வாழ்க்கை பெரு விருப்பங்கள். அக வாழ்க்கை விருப்பங்கள் அந்தந்த பருவங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்கள், சூழ்நிலைகள் முதலியவற்றை பொறுத்து மாறி மாறி அமையும். ஆனால் முதலில் கூறியவை பொதுவானவை, அடுத்து சொன்னவை தனித்தவை. எழிசை வல்லபியும் ஒரு பெண் ஆனதால் இந்த பண்புகளுக்கு விலக்காக இருக்க முடியுமா? அவளது புற வாழ்க்கை விருப்பங்கள் 3லும் அவள் அதிகமான அக்கறை காட்டினாள். அவற்றை அனுபவிப்பதில் எல்லையற்ற தாகம் கொண்டிருந்தாள். அனுபவிக்க வசதி இருக்கும்போது அவள் வீணாக்குவாளா? எழிசை வல்லபிக்கு ஒரு நாளாவது நந்தவனத்தை பார்க்காவிட்டால் அன்று இரவு தூக்கமே வராது. ஆகையால் ஒரு நாள் கூட அவள் தனது நந்தவனத்தை பார்க்காமல் இருந்தது கிடையாது. வண்ண மலர் கூட்டத்தை கண்டால்தான் அவளது எண்ண மலர் குளிரும். இனிய நறுமண பூக்களை பார்த்தால்தான் அவளது இதயப்பூ விரியும். கோகிலத்தின் கூவலை கேட்டால்தான் அவளது குயிலென்ன குரல் ஜீவன் பெறும். மயிலின் மரகத நிற தோகையை பார்த்தால்தான் அவளது மாந்தளிர் மேனி பூரிக்கும். மானின் மருட்சி ஓட்டத்தை கண்டால்தான் அவளது மின்னலிடை அசைந்து கால்கள் அன்னநடை போடும். ஆகவே அந்த எழிலரசி இளவரசி எழிசை வல்லபிக்கு இந்த நந்தவனமே உயிராகவும் உயிர்ப்பாகவும் இருந்து வந்தது.
அதனால் அது எப்போதும் புத்தொளியும் புது வனப்பும் கொண்டு விளங்கியது. கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனையில் மட்டும் ஒரே ஒரு இளம்பெண் இருந்திருந்தால், அதுவும் எழிசை வல்லபி போன்ற ஒரு அழகு மங்கை இருந்திருந்தால். குலோத்துங்கன் நீண்டதொரு நெடுமூச்சு விட்டான். அந்த அரண்மனையின் சித்திரக்கூட மேன்மாடத்தை ஏறிட்டு பார்த்தவாறே ஏக்க பெருமூச்சு விட்டான். அவன் அமர்ந்திருந்த பளிங்கு கல் ஆசனத்தின் பக்கத்தில் இருந்த செவ்வந்தி மலர் செடியும் எதையோ நினைத்து பெருமூச்சு விடுவது போல மெல்ல அசைந்து ஆடியது. அதே நந்தவனத்தில் மற்றொரு இடத்தில் மெல்ல அசைந்து ஆடிய முல்லை பந்தல் ஒன்றின் அருகில் அல்லி கொடியென துவண்டு அமர்ந்திருந்தாள் எழிசை வல்லபி. சோகமே உருவாய் அமர்ந்திருந்த வல்லபியை சற்று தொலைவில் புற்தரையிலே உட்கார்ந்திருந்த சோறுடையால் குறும்பு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். வல்லபியின் இந்த சோக நிலைக்கு அந்த சோறுடையாளின் சிறு சதி ஒன்றுதான் காரணம். ஆனால் அச்சதியை அறியாத வல்லபி அழுவதற்கு தயாராகும் குழந்தையைப் போல ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தாள். சோறுடையால் செய்த அந்த சதிதான் என்ன? அன்று காலையிலிருந்து மாலை வரை எழிசை வல்லபி அரண்மனை சித்திரக்கூட மேன்மாடத்தை விட்டு அப்படி இப்படி நகராமல் அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தாள். பறப்பதற்கு சிறகு முளைத்த பறவை போலவும் ஓடுவதற்கு கால்கள் கொண்ட மானை போலவும் அவள் உடலும் உள்ளமும் பரபரத்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒருவித தவிர்க்க முடியாத தளர்வால், அந்த தளர்வால் ஏற்பட்ட சோர்வால் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தாள். சோறுடையால் அவளுக்கு பல முறை பலவிதமான ஆடை அணிமணிகளை கொண்டு அலங்காரம் செய்து அழகு பார்த்தாள். அவற்றையெல்லாம் ஆசையோடு ஏற்றுக்கொண்டாள் வல்லபி. ஆனாலும் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. ஏன் இந்த மௌனம்? அன்று காலைதான் சக்கரவர்த்தி குலோத்துங்கன் சேந்தமங்கலம் அரண்மனைக்கு வருவதாக இருந்தான். அவன் வருகையை அந்த அரண்மனையில் இருந்த எல்லோரும் ஆவலுடன் எதிர்நோக்கினார்கள். அவர்கள் எல்லோரையும் விட வல்லபிதான் 1000 மடங்கு அதிக ஆவலுடன் எதிர்பார்த்தாள். அனபாயன் வந்து சேர்ந்தான். அவன் வருகையை எதிர்பார்த்த எல்லோரும் குதூகலம் அடைந்தார்கள். குழைந்து பணிந்து ஓடி அவனை வரவேற்றார்கள். அவனது சுந்தர வதனத்தை தரிசித்தார்கள். மேலும் மேலும் தரிசிக்க அவனையே சுற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி சுற்ற கொடுத்து வைக்காதவர்கள் மறைந்து நின்று ஜாடை மாடையாக பார்த்து பார்த்து மனம் மகிழ்ந்து போனார்கள். ஆனால் வல்லபி மட்டும் அவனை பார்க்கவில்லை. மாலை சாயும் வரையில் கூட அவனை அவள் பார்க்கவே இல்லை. பார்க்க விருப்பமில்லையா அல்லது பார்க்க கூடாதா? இரண்டும் இல்லை. ஆனாலும் அவள் பார்க்கவில்லை. குலோத்துங்கனை பார்க்க வேண்டும் என்று வல்லபிக்கு கொள்ளை ஆசைதான். அவனது அழகு வதனத்தை தரிசிக்க அளவற்ற ஆவல்தான். அவனுடன் பேசி மகிழ வேண்டும் என்று கூட தனியாத வேட்கைதான். ஆனால் அவளின் அந்த பாழும் மனம்தான் அதற்கெல்லாம் துணியவில்லை. நுரை புரண்டு பொங்கி வரும் ஆவலை அவளது கரை கட்டிய பெண்மையின் நாணம் தடுத்து அணைத்து நிறுத்திவிட்டது. அதனால்தான் அவள் ஒரே இடத்தில் அமர்ந்து தன் உள்ளத்தை மட்டும் குலோத்துங்கனின் மீது கொண்டு போய் கிடத்திவிட்டாள். இதை அறிந்த சோறுடையால் வல்லபியின் புறத்தவிப்பை மட்டும் கண்டு அதற்கு ஏதேனும் ஒரு மாற்று தேட வேண்டும் என்று சிந்தித்தாள். அவளது சிந்தைக்கு ஒரே வழிதான் புலப்பட்டது. பகல் முழுவதும் குலோத்துங்கனும் காடவராயரும் தனிமையில் அமர்ந்து மந்திர ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனை பேச்சு ஒரு வழியாக முடிந்தபோது பொழுது சாய்ந்து மாலையும் வந்தது. தில்லை திருப்பணிகள் சம்பந்தமாக ஏற்பட்டிருந்த பயங்கர நிலைமையை எண்ணி எண்ணி மனம் குமைந்து கொண்டிருந்த குலோத்துங்கன் காடவராயரிடம் சொல்லிக்கொண்டு சற்று நேரமாவது தனிமையில் இருந்து ஆறுதல் பெற வேண்டி அரண்மனை நந்தவனத்தை நோக்கி வந்தான். அவனை அப்படி அங்கு போக செய்ததற்கு மற்றொரு காரணமும் இருந்தது. சித்திரக்கூட மேன் மாடத்திலிருந்து எழிசை வல்லபியின் இன்னிசை கீதம் காற்றிலே மிதந்து வந்ததை செவி மடுத்ததால் தான் அவன் தன் வசமிழந்து பூங்காவை நோக்கி தளர்நடை போட்டு சென்றான். இப்படி அவன் போனதை பலகனி வழியே சூருடையால் எப்படியோ பார்த்துவிட்டாள். இதுதான் தக்க சமயம் என்று எண்ணி அவள் வல்லபியை அங்கிருந்து எழுப்பி குலோத்துங்கனை தரிசிக்க ஒரு சதி செய்தாள். அந்த சதிதான் அரசர் அரண்மனையை விட்டு புறப்பட்டு போய்விட்டார் என்று அவளிடம் ஒரு பெரிய பொய்யாக சொன்னது. அந்த பொய்யை மெய்யென்று நம்பிய வல்லபி நிலை குலைந்து விட்டாள். இவ்வளவு நேரம் நாண திரையால் போர்த்தப்பட்டு மறைந்து கிடந்த அவளது உணர்ச்சிகள் திடீரென வீறு கொண்டன. பெரும் பேறு ஒன்றை தன் பேதமையால் இழந்து விட்டோமே என்று அவள் மனம் ஓங்கார குரல் எழுப்பி அழுதது. துக்கமோ தொண்டையை அடைத்தது. இன்பத்தை கேட்க எழில் மலரை நாடி செல்வது போல துன்பத்தை சொல்லவும் துவண்ட மலரை தேடி போவது மங்கையரின் இயல்பு என்பதை மங்கை சோறுடையால் அறியாதவளா என்ன? எழிசை வல்லபியின் மனம் அதிர்ந்தால் அந்த அதிர்ச்சிக்கு ஆறுதல் தேட நிச்சயம் நந்தவனத்துக்கு தான் போவாள் என்று எதிர்பார்த்தே அவள் அந்த பொய்யை சொன்னாள்.
அவளுடைய சூழ்ச்சி பலித்தும் விட்டது. அவள் எதிர்பார்த்ததைப் போல வல்லபி சித்திரக்கூடத்தை விட்டு இறங்கி நந்தவனத்துக்கு வந்துவிட்டாள். ஆனால் இங்கு வந்த பிறகும் அவள் குலோத்துங்கனை பார்க்கவில்லை. அவனும் அவளை பார்க்கவில்லை. ஒரே நந்தவனத்தில் இருவரும் இருந்தும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளவில்லை. சந்தர்ப்பத்தின் சம்மதம் கிடைக்காமல் எந்த காரியம்தான் உலகில் நடக்க முடியும்? குலோத்துங்கனுக்கும் வல்லபிக்கும் இடையே சுமார் 20 அடி தூரமே இருந்தது. ஆயின் 2 பேரும் இன்னும் பார்க்கவில்லை. அவர்கள் நடுவில் கார்காலத்திலே மலர் எடுக்கும் செவ்வந்தி செடிகள் தங்கள் கொண்டை நிறைய மலர்களை சூடிக்கொண்டு காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்தன. தவிக்கும் இரு உள்ளங்களை ஒன்று சேர்க்காமல் அந்த செவ்வந்தி செடிகளுமா இப்படி சதி செய்ய வேண்டும்? இந்த நந்தவனத்திற்கு குலோத்துங்கன் வந்த வழி வேறு, வல்லபி வந்த வழி வேறு. அதனாலும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இப்படி தனித்தனியே உட்கார்ந்திருந்த அவர்களை எப்படி ஒரே இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது? சோறுடையால் இப்போது இதைத்தான் யோசித்து கொண்டிருந்தாள். சட்டென்று ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய், இளவரசி, இளவரசி என பரபரப்பு குரலில் அழைத்தாள். சோக சிலையாய் அமர்ந்திருந்த ஏடிசி வல்லபி சற்றும் சுறுசுறுப்பியின்றி மெல்ல தலை நிமிர்ந்து அவளை பார்த்தாள். இளவரசி, அதோ பாருங்கள், சீக்கிரம் பாருங்கள், அதோ நம் அரசர் குதிரை மேல் போகிறார், சீக்கிரம் பாருங்கள் என்று மீண்டும் பரபரப்புடன் மெல்லிய குரலில் சொன்னாள் சோறுடையாள். இதை கேட்ட வல்லபி ஏதோ சஞ்சீவியை தொட்டுவிட்டவள் போல துள்ளி எழுந்து ஆவலும் ஆத்திரமும் ஒன்றையொன்று முட்டி மோத, எங்கே எங்கே போகிறார் என்று படபடப்புடன் கேட்டாள். அதோ பாருங்கள் இளவரசி, நந்தவனத்திற்கு வெளியே ஆற்றோரம் செல்லும் பாதையில் குதிரை மீது போய்கொண்டிருக்கிறார். எங்கே எங்கே? அதோ அந்த மரம் மறைத்து கொண்டது, இப்படி பின்னால் நகர்ந்து வாருங்கள். சீக்கிரம், அதோ அதோ போகிறார் பாருங்கள். எங்கே? எனக்கு தெரியவில்லையே, அவரை காட்டடி. அதோ பாருங்கள். அடடா, இன்னும் கொஞ்சம் பின்னால் நடந்து வந்து பாருங்கள், சீக்கிரம் போய்விட போகிறார். ஐயையோ, எனக்கு தெரியவில்லையே, சீக்கிரம் காட்டுடி. இன்னும் கொஞ்சம் பின்னால் வாருங்கள். அதோ தெரியவில்லையா? சற்று எட்டி தலையை நிமிர்த்தி பாருங்கள். இந்த செவ்வந்தி செடியண்டை வந்து நின்று பாருங்கள். எங்கே? காணோமே, தெரியவில்லையே. ஹா! தொலை தூரத்தில் தன் பார்வையை செலுத்தி எட்டி எட்டி பார்த்தபடி பின்னால் வந்து கொண்டிருந்த எழிசை வல்லபி திடுக்குற்று கிரீச்சிட்டாள். சோறுடையால் கலகலவென்று சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடி மறைந்தாள். தன்னை மறந்த தியானத்தில் தலை குனிந்த வண்ணம் அமர்ந்திருந்த குலோத்துங்கன் எதிர்பாராமல் வல்லபி தன்மேல் வந்து தவழ்ந்ததை உணர்ந்து வெலவெலத்து எழுந்து நின்றான். அவர்களின் கண்கள் ஒன்றையொன்று நேருக்கு நேர் சந்தித்தன. அவ்விரு ஜோடி நயனங்களின் சந்திப்பிலே நெருப்பின் தூய்மை, நீரின் குளிர்ச்சி, பனியின் வறட்சி, மழையின் நடுக்கம், மின்னலின் ஒளி, இடியின் பேரொளி, புயலின் சீற்றம், தென்றலின் சிலுசிலுப்பு, கடலின் ஆழம், நதியின் சலசலப்பு, அலையின் ஓசை, மலையின் உயரம், குகையின் இருள், நிலவின் ஒளிப்புணல், விண்மீனின் ஜொலிப்பு, வானத்தின் விசாலம், பூமியின் கனம், கலையின் ஜீவன், கற்பனையின் எல்லை, இயற்கையின் பேரெழில், தெய்வத்தின் பெருஞ்சுடர். அப்பப்பா, இத்தனை இத்தனை ரகசியங்களையா அந்த இரு ஜோடி கண்களும் தெரிவித்தன? ஆமாம், இவற்றையும் விட இன்னும் பல கோடி ரகசியங்களை எல்லாம் அவை தெரிவித்தன, தெரிவித்து கொண்டே இருந்தன. சற்று நேரம் கழித்துதான் குலோத்துங்கன் பிரங்கை பெற்றான். வல்லபி என்றான். பிரபு. அந்த காதலர்களின் உரையாடல் இவ்வளவுதான். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தைப் போல இவ்வளவேதான். இதற்கு மேல் அவனும் பேசவில்லை, அவளும் பேசவில்லை. இப்படி அவர்கள் எவ்வளவு நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்களோ? குலோத்துங்கன் கண் விழித்து பார்த்தான். வல்லபியை அங்கே காணோம். அவள் நின்றிருந்த இடத்தில் ஒரு அழகிய புள்ளிமான் மிரண்டவாறு நின்று கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.